வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் திமுகவா அதிமுகவா பாஜகவா வெளியான கருத்து கணிப்பு, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடந்தது, விறுவிறுப்பாகவும் நடந்தது. எந்த ஒரு சமயத்தில் தேர்தல் அன்று 63.8% அப்படின்னு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னாலும், அதன் பிறகு தேர்தல் முடிந்து மறுநாள் பார்த்திங்கன்னா 69 புள்ளி அப்படி இப்படின்னு வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் போன தடவைக்கும் இந்த தடவை கம்மி தான் வாக்குப்பதிவு அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு என்பது மிக குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டு வருகிறார்கள் தேர்தல் ஆணையம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரச்சாரங்களில் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலின் பொழுது தீவிரமாக இருந்தாங்க. ஓகேங்களா, என்னதான் திமுக 30 அதாவது 39 இடங்களிலும் வெற்றி பெறும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தாலும் மக்களிடையே கேட்கும் பொழுது 21 இடங்கள் தான் அப்படின்னு திமுகவை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். மேலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும் வாரியாக பார்த்திங்கன்னா 10 தொகுதிகளில் வெற்றி பெறும், 10 தொகுதி கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தபடியாக பாரதிய ஜனதா பெரும் வாரியாக இருந்தாலும் கூட அண்ணாமலை கோவையில் பெரும் விதத்தை காமிக்கணும், நம்ம வெற்றி பெறணும் அப்படி இப்படின்னு என்னவோ செய்தாலும் கூட அடுத்தடுத்து அவர்களுக்கான பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது இருக்குமா என்று கேட்டால் அதிகப்படியான ஆதரவு இல்லாலும் பெரும் வாரியான ஆதரவு என்பது இருக்கப்படும் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். அடுத்தபடியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி பெரும் வாரியாக சட்டமன்ற தேர்தலில் ஒரு 3வது கட்சி என்ற அளவிற்கு பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து நாம் தமிழருக்கு இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமாகும் அப்படின்றதும் பொதுமக்கள் பேச்சுக்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் என்ன நடக்கப் போகின்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனதான் தேர்தலுக்கு முன்னதாக பல நிறுவனங்கள் ஊடகத்தலங்கள் அவர்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் தேர்தலுக்கு பின் எந்த ஒரு கருத்து கணிப்பும் வெளியாகவில்லை என்பது ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தற்சமயம் வரைக்கும் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று மிகவும் போட்டிகள் நிலவி கொண்டிருக்கும் சூழலில் அதிமுகவுக்கு இது கொஞ்சம் பெரும் ஒரு ப்ளஸ்ஸிங் பாயிண்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அதிமுகவை காட்டிலும் பெரும் வகையில் இருந்தாலும் கூட வெற்றி என்பது கிடைக்குமா? கிடைத்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரும் எடப்பாடிக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பெரும் கட்சிகள் கூட்டணி இல்லை, ஓபிஎஸ், சசிகலா போன்ற முக்கிய தலைகளும் கட்சியில் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரும் ஆதரவு என்பது கிடைக்கும். அடுத்தடுத்து ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பு என்பது அதிமுகவுக்கு அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தற்பொழுது என்ன நினைக்கப் போகிறார்கள், பொதுமக்கள் எப்படி செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தான் அனைவருக்கும் தெரியப்படும். அன்று வாக்கு எண்ணிக்கை என்பதால் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருப்பார்கள். தற்சமயம் வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்கள் தற்பொழுது வரைக்கும் மிக பாதுகாப்பாக கண்காணிப்பில் போலீசார் குவிக்கப்பட்டு மிகுந்த கவனிப்பில் இருக்கிறது. அது ஜூன் மாதம்தான் அனைவருக்கும் தெரியப்படும் யார் வெற்றியாக திகழப் போகிறார்கள், அதிமுக, பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி என்று இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தெரிவிக்கிறேன்.